என்ன திமிர் இருந்தா என் புள்ள பேரை பத்திரிகையில போடாம அசிங்கப்படுத்திருப்பானுவ. இந்த தாயம்மா ஆறுன்னு காமிக்கிறேன். ஹலோ, இல்ல எங்கள இருக்கீங்க? இங்க பார், நம்மால் 8 பேரை ஆதிமூலம் வீட்டுக்கு போற வழியில நிக்க சொல்லு. என்னது? காரணம் சொன்னதா செய்வீங்களோ? சொன்னதை செய்யுங்களே. அப்படியே நம்ம வக்கீலுக்கு போன போட்டு எனக்கு ஒரு முன்ஜாமீன் போட சொல்லு. இல்லை, இன்னொன்னு, இதுல எதுவுமே மிஸ் ஆக கூடாது. இந்த அடி மறக்க முடியாத அடியா இருக்கணும். புரியுதா? வை போன. ஒருவேளை சரவணன் நமக்கு தெரியாம கல்யாணத்தை நடத்த ஏற்பாடு பண்றானோ? ஐயா, இல்ல சொன்னபடி ஆளுங்க நிக்கிறாங்களா? நிக்கிறாங்கய்யா. சரிங்க. இன்னைக்கு மிஸ் ஆக கூடாதுல. என்னவாமா இங்க பரபரப்பா கிளம்பிட்டீங்க போல இருக்கு. இல்ல கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க. என்னமாமா அமைதியா இருக்கீங்க? இன்னைக்கு உங்க அப்பனுக்கு ஒரு முடிவு பண்ணலான்னு இருக்கேன். ஏமாமா அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா? கல்யாண பத்திரிகையில காளியோட பேரை போடாம எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. என்ன பத்திரிக்கை, என்ன பேரு? என்ன பத்திரிகையா? இந்தா, வேணும்னே பத்திரிகையில காளி பேரை போடல. இது யார் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தது? உங்க ஆளுங்க தான். எங்க ஆளுங்களா? எங்க ஆளுங்கன்னா யாரு? பிரியா, யாருமா பத்திரிகை கொடுத்தது? யாருன்னு தெரியல, ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாரு. என்ன மாமா இது? வீட்டில் முதல் கல்யாணம் நடக்குது, பத்திரிக்கை கொடுக்கணும்னா யாராவது பெரியவங்க வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா மாப்பிள்ளையே நானே வந்து கொடுப்பேன். யாரோ ஒருத்தங்க கொடுத்துட்டாங்கன்னு அதை பார்த்துட்டு பிரச்சனை பண்ணா எப்படி மாமா? என்ன மாமா அமைதியா இருக்கீங்க? சரி சரி, நீங்களே சொல்லுங்க. பத்திரிகையில பேர் போடாம இருக்கிறது தப்பு தானே? ஐயோ மாமா, அது யாரு கொடுத்த பத்திரிக்கைன்னு தெரியலன்றீங்க. ஊர்ல நீங்களும் அப்பாவும் பெரிய ஆளுங்க. யாரோ நீங்க சேர்றது பிடிக்காம தான் இப்படி ஏதாவது பண்ணிருப்பானுங்க. ஒரிஜினல் பத்திரிகை கிடையாது மாமா இது. என்ன மாப்பிள்ள, எல்லாரும் பேரும் போட்டிருக்கே, காளி பேர் மட்டும்தான் இல்ல. அது எப்படி தவறி போவோம்? அட போங்க மாமா, நீங்க வேற. இதே மாதிரி பத்திரிக்கை வேற ஒரு பார்சல்ல எங்க வீட்டுக்கு வந்தது. பிரிச்சு பார்த்தா அதுல என் பேர் முருகன் இருக்கு. சொன்ன நம்புவீங்களா நீங்க? அட, நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல மாமா, நிஜமாவே முருகன் போட்டு தான் வந்தது. அதை பார்த்து நானே பார்த்துட்டு போயிட்டேன். சரின்னு அதுக்கப்புறம் தான் ஊர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பத்திரிக்கை அடிச்சு வாங்கினேன். ஆமா மாமா, அவங்க 1000 பேருக்கு பத்திரிக்கை அடிக்கிறவங்க. அவங்களுக்கு சரவணன் யாரு, முருகன் யாருன்னு எதுவும் தெரியாதுல்ல. அப்படிதான் மாமா நடக்கும். இது எப்படி? என்னங்க மாமா, இதுதான் ஒரிஜினல் இன்விடேஷன். படிங்க. என்ன மாமா, பேர்லாம் கரெக்டா இருக்கா? ஆமா மாப்பிள்ள, இதுல காளி பேர் இருக்கே.
அத்தா பார்த்தல்ல, ஒண்ணுமே இல்ல, சாதாரண விஷயம். நீங்க தான் கோவப்பட்டீங்க. தள்ளுல. அம்மா, இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இப்படி பேச்சுவார்த்தைக்கு போறேன்னு ஆளுங்களோட கிளம்பிட்டு இருக்காதீங்க மாமா. நீங்க போறத பார்த்தா பேச்சுவார்த்தைக்கு போற மாதிரியா இருக்கு, சண்டைக்கு போற மாதிரி இருக்கு. நல்ல வேலை மாப்பிள்ள நீங்க வந்தீங்க, இல்லைன்னா என்னாலேயே கல்யாணம் நிக்கிற மாதிரி ஆயிருக்கும். காளி அண்ணே, இங்க வாழ. ஆ இத பாரு, பத்திரிக்கையில பேரு போட்டுதாமல இருக்கு. அண்ணே, நான் தான் அப்பவே சொன்னேனே அப்படியெல்லாம் இருக்காதுன்னு. நீங்க தான் அவசரப்பட்டு கோவப்பட்டீங்க. மாப்பிள்ள நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும், சரியா? ம். பிரியா, ஆ? மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யுமா, சரியா? ஓகேப்பா. நாங்க தோப்பு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். இல்ல வாழ. சரிண்ணே. மாப்பிள்ள ஆ, பாப்பா, சரி இந்தா. மாமா. வர மாப்ள. நீ மேல வெயிட் பண்ணு, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபி. தேங்க்யூ. நல்ல வேலை சரவணன், நீ ஏதோ பண்ணி எங்க அப்பாவை சமாதானப்படுத்திட்ட, இல்லைன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆமா, ம், பத்திரிக்கையில பேர் போடாததெல்லாம் சாதாரண விஷயம், இது கூடவா பிரச்சனையாக்குவாங்க? அதான் ஆக்குறாங்களே, என்ன பண்றது? இவங்கெல்லாம் சும்மா கிடையாது. பிரியாணியில பீஸ் வைக்காததுக்கு மாத்தி மாத்தி 6 பேரை கொண்டவங்க. பேரு விஷயத்தை மட்டும் சும்மா விட்டுருவாங்களா? பேசாம இந்த பிரச்சனை அப்படியே விட்டுருந்தா கல்யாணம் நின்னு இருக்கும்ல. கல்யாணம் நின்று இருக்கும், ஒருத்தர் வெட்டிட்டு செத்துருப்பாங்க. பரவாயில்லையா? கரெக்ட் தான். ஆனா எங்க அப்பா கிளம்புன வேகத்தை பாத்துருக்கணுமே. பேசுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனைக்கு போற மாதிரி போறாரு. இந்த ஊருக்காரங்களுக்கு பேசுறேன்னு சொன்னாலே பிரச்சனை பண்றதுதான். எதுவா இருந்தாலும் பிரச்சனை பண்ணி வாங்குறதா இவங்க பழக்கமே. அவ்வளோ ஏன், உங்க அம்மா அப்பா காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்கல்ல, அது விஷயமா பேசிட்டு வரலாம் தான் போனாங்க. போன இடத்துல பேச்சு வார்த்தையால கலவரமா வெடிச்சு ஊரையே 25 வருஷத்துக்கு பிரிச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் அடிதடிவே ஹாபியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை பண்ணலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. பார்த்தல்ல, நிச்சயதார்த்தமே ஆயிடுச்சு. ஆனாலும் பத்திரிகையில பேர் போடலன்னு சொல்லி புதுசா ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சண்டை போடுறாங்க. இவங்களுக்கு நடுவுல நம்ம எப்படி கல்யாணத்தை நிறுத்த போறோம்னு எனக்கு ஒன்னும் தெரியல. ஆமா, பேர் போடாத விஷயத்துக்கே இப்படின்னா கல்யாணத்தை மட்டும் நிறுத்தியிருந்தோம் அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு பெரிய காரணமே கிடைச்ச மாதிரி ஆயிருக்கும். எப்படியும் ஒரு 200 வருஷத்துக்கு கூட அடிச்சுட்டு சாவாங்க. இந்த ஊருக்குள்ள பிரச்சனை வராம இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அதுக்கு ஏதாவது பண்ணு. ஆமா, ஆனா இவங்களதான் புரிஞ்சுக்கவே முடியலையே. ஏன் இப்படி சொல்ற? பின்ன என்ன, லெட்டர் எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணோம், கடைசியில் அதை சப்பையா முடிச்சிட்டாங்க. ஆனா பத்திரிகையில பேர் போடாத என்னமோ கொலை குத்த மாதிரி பாக்குறாங்க. கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட மாட்டேங்கிறாங்க, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவா கோவப்படுறாங்க. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல பிரியா. 2 குடும்பத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு பிளானா இருக்கணும். அந்த பிளான் எதேச்சா நடக்கிற மாதிரி ஒரு பிளானா இருக்கணும். கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் யார் மேலயும் பழி சொல்லாத மாதிரி இருக்கணும். இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிளானா இருக்கணும். ஐயோ. ஹலோ ஜான். எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, விஷயம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுது ஜான். இங்க பாரு, ப்ரோகிராம்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு, நீங்க 2 பேரும் ஆளே காணோம், நான் என்ன பண்றது? யாரு? ஜான். சரி, பிரியா எங்க? பிரியா தானே, இதோ பக்கத்துல தான் இருக்கா. ஜான் கொடுக்குறேன். ஹாய் ஜான். ஹாய் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், எப்பதான் வரீங்க? இன்னும் ஒரு வாரத்துல அங்க இருப்போம் ஜான். இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியாதா உங்களுக்கு? நீங்க பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டு அப்படியே இருக்கீங்க. எனக்கு புரியுது ஜான், பட் இங்க கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு, அதான். I don't need any explanations. You have to be here. Otherwise, Please don't do that, John. I'll be there in 1 week. இங்க பாரு பிரியா, ஷூட் பண்ண வேண்டிய ப்ரோகிராம் ஏகப்பட்டது இருக்கு.
ஸ்கெடியூல்லாம் இன்னும் போடாம இருக்கு. ஒரு வாரத்துல வரலனா சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன். அதுக்கப்புறம் வரலனா என்ன கேளுங்க. ஏய் என்ன ஆச்சுடி? இன்னும் ஒரு வாரத்துல வரலனா ஆங்கரை மாத்திடுறேன்னு சொல்றாருடி. என்னால முடியல மீரா. இதுக்கு மேல என்னால லேட் பண்ண முடியாது. ஓகே, ஒரு வாரம் இருக்குல்ல, நம்ம ஏதாவது பண்ணலாம் பிரியா. முதல்ல நீ எழுந்துற. நீ இப்படி உட்காந்து நான் பார்த்ததே இல்ல. ஏன் இவ்ளோ பிரேக் ஆகுற? cheer up, you wanna do this, okay? எப்போ? சீக்கிரமே பண்ணலாம். ஈவினிங் சரவணனை பார்த்து பேசலாம். இதுக்கு மேலயும் என்னால பேசிக்கிட்டே இருக்க முடியாது மீரா. I'm done. என்ன ஆனாலும் சரி, நான் அப்பா கிட்ட போய் இப்பவே பேச போறேன். அவர் திட்டட்டும், அடிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். இப்ப நான் அவருக்காக கல்யாணம் பண்றேன்னு வையேன், நாளைக்கே அதுல எங்க 2 பேருக்கும் இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சா வருத்தப்படுவார் தானே. இட்ஸ் பெட்டர் டு சே நோ மீரா. cheer up, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. கீழே போய் நம்ம இப்பவே சொல்லணும். கல்யாணம் பேச போற பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதக பொருத்தம் வந்து சுத்தமா பொருந்தி வரல. பொண்ணுக்கு தம்பி சரவணனும் பையனுக்கு தங்கச்சி பிரியாவும் 2 பேர் இருக்காங்கல்ல. 10ல 9 பொருத்தமும் பிரமாதமா பொருந்தி இருக்கு. உன் கால்ல கூட விழுந்து கேக்குறேன் பிரியா. ஊர் சனமெல்லாம் கூடி நிக்கு, குடும்ப மானமே போயிரும். எனக்காக இப்போதைக்கு சரின்னு சொல்லு பிரியா. என் பொண்ணுக்கு இதுல முழு சம்மதம். அம்மா பிரியா. அப்பா 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 என்ன பாச்சு? அப்பா ஒண்ணுலம்மா விடுமா. அப்பா எந்திரிங்க. பாத்துப்பா. உட்காருங்க. இருங்கப்பா. அப்பா என்னங்க? இப்ப பரவாயில்லையாப்பா? டாக்டர் கூப்பிடுவாப்பா? அத்தாத்தா அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா, பயப்படாதம்மா. இதெல்லாம் அலைச்சல்னால வர்றது. இதுக்கு போய் டாக்டர் கூப்பிடுவாங்களா? இவ்வளவு நாள்ல நீங்க இப்படி விழுந்து நான் பார்த்ததே இல்லப்பா. இருங்க, நான் போய் டாக்டர் கூப்பிடுறேன். இதுக்கெல்லாம் போய் டாக்டர் கூப்பிட்டுக்கிட்டு. ஹலோ, டாக்டர் ஜெயலட்சுமி. ஆமா, நீங்க? டாக்டர், நான் வீரபாண்டி பொண்ணு பிரியா பேசுறேன். சொல்லுமா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். வீட்ல ஒரு எமர்ஜென்சி டாக்டர். என்னம்மா, என்னாச்சு? இல்ல, அப்பா திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டார் டாக்டர். என்ன அது? ஓ மை காட், இப்போ எப்படிமா இருக்காரு? இப்போ நல்லா தான் இருக்காரு டாக்டர். ஓகே தான், பட் பயமா இருக்கு டாக்டர். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? சரிம்மா, நான் உடனே வரேன். ஓகே டாக்டர். ஆத்தா அப்பா என்னம்மா நீ எதுக்கு அவங்கள போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அவங்க என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர போறாங்க. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. டெய்லியும் வெயில்ல சுத்துறேன்ல, அதனால கிருகிருன்னு வந்திருக்கோம் ஆத்தா. நீங்க எதுக்கு வெயில்ல சுத்தணும்? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் சுத்தாம வேற யார் சுத்துவா? அப்படி உங்களை கஷ்டப்படுத்துற எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. ஆத்தா என்ன பேச்சு பேசுற? அப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்கு என் மவ கல்யாணம் நடக்குதுன்னு எவ்வளவு சந்தோஷத்துல இருக்குன்னு தெரியுமா? என்னோட கல்யாணம் மாதிரி உன் கல்யாணம் நடக்க கூடாதாத்தா. நான்லாம் எல்லாரும் இருந்தும் அனாதை மாதிரி யாருமே இல்லாம மலை கோயில்ல தன்னந்தனியா நின்னு கல்யாணம் பண்ணேன். உங்க ஆட்சிக்கு தான்
உங்க அம்மாவை பிடிக்காது. அதான் உங்க தாத்தாவை கொண்டுட்டாங்களே. அதுக்கு காரணம் உங்க அம்மா தான்னு எப்பவும் உங்க அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கும். பருதி பிறந்ததுக்கு அப்புறம் தான் கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுது. பருதி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் பழம்னு தினசரி தேவைக்கே போராட்டமா இருந்ததுமா. வெறும் நீச்ச தண்ணியை குடிச்சிட்டு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிருவேன். அதோட பெயிண்ட் வேலைக்கு ஒரு கையில வாளியையும் ஒரு கையில ஏணியையும் தூக்கிக்கிட்டு சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு கிலோமீட்டர் கணக்கில் போய் வேலையை பார்த்துருக்கம்மா. வெறும் 20 ரூபா சம்பாதிக்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தா. என்னைக்கு நீ பிறந்தியோ அன்னைக்கு என் நிலைமை மாறிச்சாத்தா. நானும் இந்த ஊர்ல வீடு வாசல்லாம் வாங்கி ஊர்ல ஒரு 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு ஆளான. நீ மட்டும்தான் உனக்கு பிடிச்ச படிப்பை படிச்ச, உனக்கு பிடிச்ச வேலைக்கு போன. ஆனா உங்க அண்ணா இருக்கானே பருதி, ஒரு நாள் கூட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டான். ஆனா நீ ஒன்னு வேணும்னு கேட்டின்னு வையேன், அது கிடைக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன். நீ அப்பாவை விட்டு டெல்லியில போய் வேலை பார்க்கறேன்னு சொன்னதும் நான் ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா. அப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும். ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாதுமா. அதுக்காக தான் போன்ல வீடியோ கால் போட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். இத்தனை நாள் நீ என் கூட இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு ஒரு கல்யாணத்தை மட்டும் பண்ணி பார்த்துட்டா போதும் அத்தா. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கும். சார், டாக்டர், அப்பாக்கு என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். ஒன்றும் இல்லையா டாக்டர்? அப்பா உள்ள வந்ததும் மயங்கி விழுந்துட்டார் டாக்டர். ஓ, அப்படியா? எங்க கண்ணை காட்டுங்க. ஆ காட்டுங்க. டாக்டர் எல்லாம் ஓகே தானே? அப்பாக்கு ஆல் நார்மல் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்ப என்னம்மா பண்ற? நேஷனல் சேனல்ல ஆங்கர்னு சொன்னாங்க, அப்படியாமா? ஆமா டாக்டர், கொஞ்சம் அப்பாவை பாருங்களேன். பார்க்கலாமா? அவருக்கு ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டீங்களா சார்? இல்ல, இனிமேதான். சாப்பிடாம இருக்கலாமா? டைம்க்கு சாப்பிடுங்க, வெயில்ல சுத்தாதீங்க, அந்த செயின் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு போடுங்க. இதெல்லாம் தூக்குறதுக்கு தெம்போட இருக்க நல்லா சாப்பிடணும்ல. முக்கியமா காலை சாப்பாடு அவசியம். வேற ஏதோ சீரியஸா இல்லல டாக்டர்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணா. ஜஸ்ட் ரெகுலர் டைம் சாப்பிட சொல்லு. பொண்ணுக்கு கல்யாணம் வர்றதுனால அதனால வர்ற டென்ஷனா தான் இருக்கும். எல்லா அப்பாவுக்கும் வர்றது தானே. நீதான் அப்பா சாப்பிடுறாரா இல்லையான்னு கவனமா பாத்துக்கணும். என்ன டாக்டர், அவளே சின்ன புள்ள, அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, சின்ன புள்ளையா. அது உங்களுக்கு தான். அவ நேஷனல் லெவல்ல கலக்கிக்கிட்டு இருக்கா. சின்ன புள்ளையா. மா, இப்ப எதுவும் ப்ரோக்ராம் இல்லையாமா? ஏன் டாக்டர், என்ன நீங்க? அவ கல்யாண பொண்ணு, அவ எப்படி போய் ப்ரோக்ராம் பண்ணுவா? என்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க? போங்க சார். கல்யாணம்னா என்ன? அதெல்லாம் உங்க காலம் சார். இப்பெல்லாம் பொண்ணுங்க ராக்கெட் ஓட்டும் போதே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உங்க பொண்ணு இந்தியா முழுக்க தெரிஞ்ச முகம். அவளை கொஞ்சம் அவ போக்குல விடுங்க.
வீட்டுக்குள்ள வச்சு அடைக்காதீங்க. அட என்னங்க நீங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் டெல்லிக்கு அனுப்பிடுவோம். அங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டோம். நாங்க அப்பப்ப டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறோம். இங்கன தானே டெல்லி இருக்கு, என்ன சொல்றிய? பாத்தியா பிரியா உங்க அப்பா சொல்றத? டெல்லி இங்கதான் இருக்கான். அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுல குரல் கொடுத்தா அங்க கேட்கலையா? என்ன பிரியா, என்னாச்சு உனக்கு? உங்க அப்பாக்கு ஒண்ணும் கிடையாது, நீ ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு சோகமாகற? வீரபாண்டி சார், சொல்லுங்க சார் உங்க பொண்ணுக்கு. அப்பாவை இப்படி பார்த்ததும் கையும் ஓடல காலும் ஓடல. அப்பா கீழே விழுந்ததை பார்த்ததுல இருந்து வெளியவே வர முடியல டாக்டர். மா, இப்ப உன்னதான் செக் பண்ணணும் போல இருக்கு. நீ எதுக்குமா ஸ்டெயின் பண்ணிக்கிற? இது சாதாரண விஷயம். அவர் சரியா சாப்பிட்டாருனா எல்லாம் சரியா போயிடும். வீரபாண்டி சார், உண்மையிலேயே நீங்க லக்கி சார். இப்படி ஒரு பாசம் உள்ள பிள்ளை கிடைச்சிருக்கா உங்களுக்கு. சார், உங்களுக்காக இல்லைனாலும் உங்க பொண்ணுக்காகவாவது நீங்க வேலை வேலைக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், சரியா? சாப்பிட்டா போச்சு. என்னத்தா? நான் வரேம்மா. தேங்க்யூ டாக்டர். வரேன் சார். வாங்கம்மா.